இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி இல்லை, இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும். இந்த எல்லா விஷயங்களையும் தட்டி எழுப்பும்போது வந்து நம்ம பெரிய ஆள்கள் தான் போல, நம்ம வந்து அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையோட போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையை சகிச்சு 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 இதை விட பேடான ஒரு ரோடு கொடுத்தா கூட அவன் வந்து வாழ்ந்து அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுதான் நம்ம வந்து உடைக்கிறோம். யூ டிசர்வ் மோர். நம்மளுடைய மாவட்டத்தில் இன்னொரு ப்ராப்ளமாக இருந்தது வந்து இந்த கோழிக்கழிவு அண்ட் மருத்துவ கழிவு கொண்டு வந்து கேரளாவிலேருந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் டம்ப் யார்டு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கன்னியாகுமரி சட்டமன்ற வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள். சகோதரி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். உங்களுடைய காணொலிகள்லாம் பார்த்துருக்கேன். கருத்தியலாக வந்து இயங்குறது, அதை ஊடகத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, பார்த்துருக்கேன். நிறைய காணொலிகள் பார்த்துருக்கேன். தரவுகளோட நல்லா பேசக்கூடியவங்க. நம்ம மரிய ஜெனிஃபர் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படிங்கிறதுல இருந்து போகலாம். யார் இந்த மரிய ஜெனிஃபர்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அரசியல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் எப்படி அதை நம்ம வந்து உள்வாங்கி எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எல்லாருக்குமே அரசியல் இருக்குது. வெளியில் நடந்து போனால் ரோடு சரியில்லை, தண்ணி சரியாக வரமாட்டேங்குது, லைட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 எம்எல்ஏ திட்டுவாங்க, மினிஸ்டர் திட்டுவாங்க. அப்போ வந்து அதில் ஒரு அரசியல் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே அரசியல் பேசுகிற ஒரு குடும்பத்திலேருந்து வளர்ந்த பிள்ளை தான். ஏன் இது மாதிரி நடக்குது, இப்படி இல்லை, அரசியல் பத்திரிகைகள் படிக்கிறது வைக்கிறதுன்னு நடக்கிற ஒரு விஷயங்கள் நடந்தது வீட்டில். ஸோ எந்த ஊர்? கன்னியாகுமரி இல்லை, கன்னியாகுமரி தான் என் ஊரே. கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, கன்னியாகுமரி நகராட்சியில் கன்னியாகுமரி ஊர் தான் என்னோட சொந்த ஊர். பிறந்து தமிழினத்துடைய தென்கோடி கடைசி வரைக்கும் அங்கிருந்து தள்ளி தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. இதோட நிற்கிறோம் நம்ம இப்போ கன்னியாகுமரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கன்னியாகுமரி. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா, ஏன் எனக்கு வந்து கன்னியாகுமரியோட ரொம்ப அசோசியேட் ஆவேன் இமோஷ்னலி அப்படின்னா, என்னுடைய சின்ன வயசில் பிறந்து ஒரு 5 ஆண்டுகள் வந்து அம்மாவும் அப்பாவுமே வந்து அவங்களோட ப்ரொஃபஷ்னல் ரீசன்ஸ்னால வெளிநாட்டில் இருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த ஊர் வளர்த்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மா அப்பா 2 பேருமே வெளிநாட்டில் இருந்தாங்க. நான் வந்து தாத்தா பாட்டி வீட்டில் ஃபேமிலியோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோட வளர்ந்தது. பட் அந்த டைமில் நமக்கு தெரியாது நம்ம யார், நம்மளோட குடும்பம் என்ன, யார் நம்மளுடைய உறவுகள் எதுவுமே தெரியாத டைமில் நம்மளை வந்து அந்த ஊரே ஒரு மாதிரி பாண்டிங்கோட வளர்க்கும். அதில் என்னுடைய சர்ச்சாக இருக்கட்டும், எங்களுடைய பகவதி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், முத்தாரம்மன் கோயிலாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையோட ரொம்ப பொருந்தி வந்த ஒரு விஷயம். ஸோ கன்னியாகுமரி ஊர் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆவேன். ப்ராக்ரஸிங் டுவர்ட்ஸ் பொலிட்டிக்கல் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு தாட் ப்ராசஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஃபேமிலி அண்ட் சொசைட்டியில் வளர்ந்துருக்கோம். பட் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தானே, படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை முடிச்சதுக்கப்புறம் படித்து முடிச்சோடனே வேலை பார்க்கணும், வேலை முடிச்சதுக்கப்புறம் தென் யூ நீட் டு செட்டில் டவுன் அப்படிங்கிற அந்த ஒரு பயணத்தில் எங்களோட பயணமும் அப்படி ஆரம்பிச்சிது. அண்ட் துபாயில் ஒரு 2008 2023 வரைக்கும் வேர் இன் துபாய். அண்ட் இன் பிட்வீன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? விவேகானந்த கேந்திர வித்யாலயா கன்னியாகுமரியில் படித்தோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அதுக்கப்புறம் என்ஜினியரிங் வந்து காரணியாவில் பண்ணேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அது முடிச்சதுக்கப்புறம் MBA வந்து ICFAயில் பண்ணேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில். பிளேஸ்மெண்ட் வந்து பொலாரிஸ் நாவலூரில் தான் பிளேஸ் ஆனேன். காட் பிளேஸ்ட் அஸ் மார்க்கெட்டிங் இதில் தான் நான் பண்ணேன், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக. அப்புறம் பொலாரிஸில் இருந்தே நான் வந்து துபாய் போனேன், அங்கே ப்ரீ சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரோலில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தென் த ஜேர்னி ஸ்டார்டட். லாஸ்ட் 8 years, ஆல்மோஸ்ட் 8.5 years வந்து ஐ வாஸ் வித் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் கல்ஃபில் ஹெட் ஆஃப் சேல்ஸ், மேனேஜிங் 5 countries உடைய பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டேன். ஸோ அதுதான் என்னோட ஒரு தோற்றமே வந்து அந்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்குது. ஒன்று ஆசிரியருக்கான ஒரு ஆசிரியைக்கான ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி இல்லை, ஆசிரியர் எங்கேயுமே நான் ஆசிரியராக இல்லை. ஸோ அந்த ஜேர்னி தான் வெரி வெரி நைஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னலி ஒரு எல்லாரையுமே கட்டி மேய்க்கிறக்கூடிய ஒரு பருப்பில் இருந்துருப்பீங்க. ஆமாம், அது இருந்தது ஷுவலி, அது இருந்தது. பட் பார்ட்டின்னு பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஸ்பார்க் ஆகிறது வந்து 2009 ஈழப்படுகொலையிலேருந்து தான். என்னுடைய பெரிய பொண்ணு வந்து May 17th தான் பிறந்தாங்க. இந்திய நேரப்படி ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 8:30 அந்த டைம் தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, அந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி நடக்குது, செய்திகள் தெரியுது. ஆனால் எங்களுக்கு வந்து
அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா we were completely not aware of something that's happeningங்கிற மாதிரி ஒரு கையறு நிலை நம்ம எல்லாருமே வந்து இருந்தது. எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு, எப்படியாவது போர் நின்றாதா அப்படிங்கிற தவிப்பு ஏக்கம்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் கைமீறி போய் அதுக்கப்புறம் then we started to go back, trace back and see எப்படி நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப டிஸ்கனெக்டடாக ரொம்ப தூரமாக தள்ளி வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ நானும் ஹஸ்பண்டுமே வந்து அதை பற்றி நிறைய பேசுவோம் வீட்டில். 2014-15 காலகட்டத்திலேருந்தே நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக பயணிக்கிறோம். 2019-20 வந்து நான் செந்தமிழர் பாசறை அமீரகத்துடைய மகளிர் பாசறை செயலாளராக பணியாற்றினேன். 2 வருடங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அப்போவே வந்து அங்கே இருக்கிற கட்டமைப்புகளோடு இயங்குறது, நாம் தமிழர் கட்சி கொள்கைகள் பற்றி பேசுகிறது, அங்கே ஒரு யூனிட்டாக நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். மோர் தென் செந்தமிழர் பாசறை அமீரகம் வளைகுடா மக்களோடையும் நல்ல ஒரு நெட்வொர்க் அண்ட் இதில் இருப்போம். ஏன்னா நிறைய டைமில் நம்ம அங்கே போய் பார்க்கும் பொழுது இங்கே இருந்து ஒரு கட்சி அரசியலை நடத்துகிறவங்களுடைய மைண்ட் செட்க்கும் அங்கே இருந்து தமிழ் இனம், தமிழ் மொழி, கலாச்சாரம், பண்பாடுன்னு பேசுகிறவங்களுடைய அந்த ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ராபப்ளி அவங்க இந்த ஊரை விட்டு போகிறனால அந்த கேப்ஸ் அவங்களுக்கு இன்னும் தெரியுது, தேவையுடைய இதுவும் இருக்குது. ஸோ அது எங்களுக்கு நல்ல ஒரு யூனிட்டாக அமைஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே 2023 டிசம்பரில் வரும்பொழுது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. தென் வி எம்ப்ரேஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கள அரசியலுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை வந்து அண்ணன் ஏற்படுத்தி தந்தாங்க. நாம் தமிழருக்குள்ளே வரணும்னு விருப்பப்பட்டீங்க. அதுக்கு 2009 அந்த இனப்படுகொலை தான் முக்கிய காரணம் அப்படின்ட்டு. வேறு எந்த கட்சிக்கும் போகாமல் நாம் தமிழரை தேர்வு பண்ணணுங்கிற முடிவு எப்படி வந்து? 2014 எலெக்ஷன்ஸை நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அது க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாமே ப்ரோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இதில் ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் காங்கிரஸ், ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம், இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அப்போது அவங்க பேசுகிற, அதாவது இந்திய தேசியத்தில் பேசுகிற அரசியல் என்னுடைய நாட்டில் அது எப்படி பொருந்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எங்களுக்குள்ளே வந்தது. அப்போ அந்த அரசியலை பேசுகிற ஒரு கட்சி நாம் தமிழர் அரசியலாக இருந்துச்சு. தமிழ் மொழி, என்னுடைய மண், இயற்கை, தமிழர்களுக்கான அரசியல், ஐ எம் தமிழ் நேஷ்னலிஸ்ட், ஐம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பட் ஐம் தமிழ் நேஷ்னலிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ என்னுடைய மொழி, என்னுடைய அடையாளம், அதுக்கான அரசியல் என்ன, இதை பேசுகிறது நம்ம மட்டுமா இருந்தோம். அதனால எங்களுக்கு அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. மோர் தேன் தேட் வந்து எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டமே வந்து மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்து ஒரு அது ப்ராபப்ளி எங்கள் டிஎன்ஏல கூட இருந்திருக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு போர்க்களமான போராட்டத்தை இன்னை வரைக்கும் தமிழ்நாடுடைய அந்த பிரிக்கப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த பேர் வந்து இடம்பெற்றுக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு தெற்கெல்லை போராட்டம், கன்னியாகுமரிங்கிற மாவட்டம் எப்படி தமிழ்நாடோட இணையறதுக்கான ஒரு இது இருந்துச்சதோ அதே உணர்வும் அதே ஆர்வமும் எண்ணமும் தான் எங்களுடைய அரசியல் பயணத்தில் நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ண வச்சது. நாம் தமிழரில் நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, வெளிநாடுகளில் இருந்தீங்க, திரும்ப அங்கேருந்து நம்ம களத்து அரசியலுக்கு வரணும், ஒரு ஆதரவாளராக இருக்கிறது வேற, களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், எல்லா தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற முடிவு நோக்கி நகர்ந்தது எப்படி? நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் திஸ் பாலாண்ணா. அதாவது பாலிட்டிக்ஸ் வந்து இட்ஸ் நாட் பை சான்ஸ், இட்ஸ் அ சாய்ஸ் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஒரு எல்லாருக்குமே அந்த சான்ஸ் வரும். ஆனால் எல்லாரும் அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுவாங்களா, அக்செப்ட் பண்ணுவாங்களா, டிசைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பாலிட்டிக்ஸுங்கிறது வந்து எட் அனதர் ப்ரொஃபஷன் மாதிரி கிடையாது. அது வந்து பை சாய்ஸ் நீங்கள் வந்து எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா ஐ பிலீவ் தட் இப்போ நம்ம ஒரு லீடர்ஷிப் ரோல்லேருந்து வந்திருக்கோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீயிங் அ லீடர் இன் அ கார்ப்பரேட் அண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா, ஒரு லீடராக கார்ப்பரேட்டில் இருக்கும்போது உங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். ஆனால் அது வந்து டுவர்ட்ஸ் த கம்பெனி இருக்கும், டுவர்ட்ஸ் தி ஆர்கனைசேஷன் இருக்கும். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக உங்களுடைய லீடர்ஷிப், உங்களுடைய விஷன் இஸ் ஃபார் த பீப்புள். அது வந்து ஒரு பெரிய ஒரு நோபல் தாட் அப்படிங்கிறதுனால அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் ஹேஸ் டு பி பை சாய்ஸ். இப்போ அதை வந்து நம்ம வந்து உள்வாங்கி தான் அதை அக்செப்ட் பண்ணுறோம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது நம்ம வந்து இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அண்ணன் தர்றாங்க, நம்ம பண்ணுவோம். கரெக்டாக தானே இருக்குது. நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிறோம், கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தல்,
என்னுடைய மக்களுக்கும் மண்ணுக்கும் இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி என்னால் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஏற்கனவே பெரிய கட்சிகள்லாம் அங்கே வந்து களத்தில் நிற்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு புதிதாக ஒரு பயணத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியில் சேரணும்னு ஏன் தோணுது? இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இல்லை, நம்ம அரசியலுக்கு வர்றோம் அப்படின்னா இலக்கு, அதிகாரம், பதவி அப்படின்னு போகணும்னா அதை நோக்கியான பயணங்கள் வேற கட்சிகள் இருக்குது. இந்த கட்சியை தேர்வு பண்ணதுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த மாதிரியான இனம் சார்ந்த பயணத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இதில் பயணம் செய்கிறதுங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், என்ன நம்பிக்கையில் வந்து களத்தில் இறங்குனீங்க? அதாவது ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் த ப்ராசஸ். எனக்கு வந்து ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்புகிற ஆள் நான். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கெட்டிங்கில் வந்து 4 P's அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ரொமோஷன், பிளேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 4 P's வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் பொருந்தும், இன்க்ளூடிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்னோடய ப்ராடக்ட் நாம் தமிழர் கட்சி, அதோட கொள்கைகள். என்னோடய ப்ரைஸ் அப்படிங்கிறது அதோட கொள்கைகள், அது நம்ம தத்துவங்கள், அது நம்ம எடுத்துகிட்டு எப்படி போகிறோம் அப்படிங்கிறது அதோட ப்ரைஸ். பிளேஸ் தமிழ்நாடு, அதை நான் எப்படி என்னோட கட்டமைப்புகளை எப்படி நான் வந்து வலுப்படுத்த போகிறேன், எப்படி நான் என்னுடைய ப்ராடக்டை நான் கொண்டு போய் கடைகோடி மக்களுக்கும் எப்படி சேர்க்க போகிறேன். தென் யூ ஹேவ் யோர் ப்ரமோஷன்ஸ். இப்போ ஊடகங்கள் இருக்காங்க, எல்லாமே எப்படி நம்ம வந்து அதை எடுத்து டீப்பர் பெனிட்ரேஷனுக்கு இந்த சேனல்ஸையும் டூல்ஸையும் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்கிறது தானே. இதை செய்ய பயப்படுறவங்க தான் இருக்கிற கட்சிக்கு போய் சேரணும். ஆல்ரெடி டெஸ்டட் என்வாயன்மெண்ட், இது வந்து ஒர்க் ஆகும், நான் எங்கேயாவது போய் சேர்ந்து எதையாவது ஒன்று பண்ணிக்கிறேன், ஏற்கனவே ஒரு காலம் இருக்குது, அது பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த நாளையும் செய்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, இல்லாட்டி உங்களுடைய எஃபர்ட்டை போடுறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. அப்படி தயங்குறவங்க தான் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஆப்ஷன் எடுப்பாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை, அதில் எனக்கு அப்படி போகணுங்கிற எண்ணமும் வரல. ஏன்னா ப்ராபப்ளி அது கூட வந்து ஒரு கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருக்கலாம். ஒரு நியூ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து புதுசும் கிடையாது, அது ஒரு சேலஞ்சும் கிடையாது. எந்த ஒரு நியூ டெரிட்டரிக்கு போனாலும் ஒரு நியூ ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அதுக்கான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி சேல்ஸை கொடுக்கறதுங்கிறது ஈஸி. இன்னொன்று, நம்மக்கிட்ட இருக்கிற கன்சல்டேட்டிவ் செல்லிங் அப்ரோச், அதாவது எப்போவுமே வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி தான், இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி இல்லை, இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும். இப்போ ஒரு பழைய நம்ம சின்ன வயசுலலாம் லைஃப் பாய் சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருந்திருப்போம். அப்படின்னா லைஃப் பாயே போட்டு எல்லாருமே குளிச்சுட்டு இருந்திருக்கலாமே. இப்போ எப்படி 100க்கும் மேற்பட்ட சோப்பு? அப்போ அவங்களுக்கெல்லாம் மார்க்கெட் இல்லையா? அவங்கெல்லாம் லீடர்ஸ் ஆகலையா? எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் அதை கரெக்டாக நம்ம கொண்டு போகணும். என்ன மாதிரி அது ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போகணும். ஸோ உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து இந்த திராவிட அரசியல் பொதுவாகவே வந்து பெண்கள், பெண்ணுரிமை அப்படின்னா வந்து ராமசாமியார், திராவிடம், ஆதிக்கத்துக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் பாஷையில் சொல்ல போனால் சிறுபான்மையினருக்கு அவர்களுக்கு பாதுகாப்பானது வந்து திராவிடம் தான் அப்படிலாம் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருப்பாங்கல்ல, அதன் மீது எதுவும் ஈர்ப்பு வரலையா? ஏன் அந்த பக்கம் போகல? அது ஒருவேளை என்னுடைய மாவட்டத்தினுடைய தன்மையை வச்சு நான் சொல்லணும். எங்கள் மாவட்டத்தில் வந்து திராவிடத்துக்கு வந்து திராவிடமோ இல்லாட்டி ஒரு ஈவேரான்னு சொல்லுவோமே, there is no relevance. ஏற்கனவே அவங்க வளர்ந்த இல்லை. நீங்கள் வந்து போய் பெரியார்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஈவேரா, தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் படித்த ஒரு பாட புத்தகத்தில் இருந்த கேரக்டருங்கிறத தாண்டி அது எங்கள் சொசைட்டியையோ இல்லாட்டி எங்களுடைய பொலிட்டிக்கலி பெரிய இன்ஃப்ளூயன்ஸாவோ வந்து இல்லை. அதாவது இருக்கான்னு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா அப்படின்னாலும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னாலுமே தெர் இஸ் நோ ரெலவன்ஸ் எங்களோட இதை பொறுத்தளவில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ரொம்ப ப்ரோ டெவலப்மெண்ட் உள்ள ஒரு மாவட்டம். அது ஐயா காமராஜர் ஆட்சி காலத்திலேயே நிறைய திட்டங்களை கொண்டு வந்து, பாலங்கள், அப்புறம் டேம்ஸ். அதனால் நீங்கள் வந்து அந்த காலத்தில் இருக்கிற ஆட்கள்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா they'll always talk about அவர் வந்து இந்த பிரிட்ஜை கொண்டு வந்தார், இந்த பாலம் கொண்டு வந்தார், இந்த ஸ்கூல் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா, ரிங்கிள் டோபேயும் இந்த இது எப்படி வந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி தான் எப்போவுமே பேசுவாங்களே தவிர இந்த மாதிரியான சாதி அரசியலையோ மத அரசியலையோ பேச மாட்டாங்க. வளர்ச்சியை நோக்கிய ஒரு முன்னெடுப்பு. ஏன்னா அது இன்னொன்று எப்போவுமே வந்து படிச்சிருக்கணும். நீங்கள் எவ்ரி ஒரு வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அந்த பெண் குழந்தை ஒரு மினிமம் ஒரு யூஜி இல்லாட்டி ஒரு பிஜி படிச்சிருப்பாங்க. வேலைக்கு போகிறாங்களோ வேலைக்கு போகலையோ, வேலைக்கு போகிறதுக்கு தான் படிக்கணும்னு இல்லை, ஆனால் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாவட்டம் தான் எங்கள் மாவட்டம். ஸோ அதனால் பெண் அடிமைத்தனமோ இல்லாட்டி திராவிடமோ எங்களுக்கு இதுதான், இதுவங்களால தான் நாங்கள் இப்படி ஆனோம் அப்படின்னு இல்லை. ஒரு நாடு வளர்ந்தது, அதில் எங்களுடைய மாநிலம், எங்களுடைய மாவட்டம் வளர்ந்தது.
அதில் எங்களுடைய மாவட்டத்தில் முதன்மையாக நாங்கள் பார்த்தது வந்து கல்வி, அப்புறம் தொழில். இது ரெண்டும் சேர்த்து வளர்ந்துச்சு. ஸோ மற்றது எல்லாமே வந்து இமோஷன்ஸ் தான். அது ரிலீஜனாக இருக்கலாம், காஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது எல்லாமே ஒரு இமோஷன்ஸ். இல்லை இப்போ அதான் நீங்கள் சொன்ன கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் தெற்க எல்லை உள்ள பகுதி கல்வியில் சிறந்தது. அந்த இடத்துல இருந்து ஒரு பண்பட்ட அரசியலை நோக்கி தானே போயிடணும். அங்கே எப்படி வந்து மதம் சார்ந்த ஒரு அரசியல் அமைப்பும் வந்து அங்கே பெரிய அளவில் வளர்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி நடக்குது? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த பண்பட்ட அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து அதுக்கு ஒரு டெஃபினேஷனை வச்சுருக்கோம். ஒரு பண்பட்ட அப்படின்னா இப்படி இப்படி இருக்கணும், அவங்க வந்து எங்களை தான் சூஸ் பண்ணணும், நம்ம பேசுகிற அரசியலை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து என்னுடைய மாவட்டத்தின் மக்களை நான் சிறுமைப்படுத்த விரும்பலை. என்னை பொறுத்தளவில் வந்து அவங்க வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி அவேரான ஒரு க்ரௌடு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க. எல்லாருமே வந்து அவேரான்னு சொல்ல முடியாது, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பொலிட்டிக்கலி அவேராக இருக்கிறவங்க தான். ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிறது எப்படின்னா, என்னுடைய புரிதலில் நான் சொல்கிறது சிலது கான்ஸ்டன்ஸ் அண்ட் தேர் ஆர் வேரியபிள்ஸ். இப்போ கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய விஷயங்கள். எனக்கு வந்து நல்ல தரமான பள்ளிக்கூடங்கள் இருக்கா, தரமான சாலைகள் இருக்குதா, கனிம வள கொள்ளை நடக்குதா, குளங்கள் தூர்வாரப்படுதா, குளங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுதா, இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கேப்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட். வேரியபிள்ஸ் பண்ணால் கேஸ்ட்டு, ரிலீஜன், அதே மாதிரி மற்ற விஷயங்கள் இருக்குது. அதாவது பொருளாதாரமாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு வேரியபிள்ஸாக இருக்கும். இதை வந்து யார் ஒரு பர்ஃபெக்ட் ஈக்குவேஷனுக்குள்ளே கொண்டு வர்றாங்களோ அவங்களால மக்களை வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நான் இதை மட்டுமே வச்சு தான் அரசியல் செய்வேன். கேட்டது என்னன்னா, அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு மண்டைக்காடு கலவரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. அப்படியான ஒரு இடம் இந்த உள்ள கல்வி பின்புலம் இருக்கிற ஒரு பகுதிகளில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று கரையாக இருக்குது. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கிறித்துவமும் கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்குது, அதே சமயம் இந்துத்துவ அரசியலும் வளர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய அரசியலில் முக்கியமான இந்துத்துவ வளர்ச்சி உள்ள பகுதியாக ஒன்று கோவை இருக்குது இப்போதைய இதில். ஆனால் இங்கே கன்னியாகுமரி பகுதி வந்து தீவிரமான ஒரு பகுதியாக இருக்குது. அதனால் கேட்குறேன் நான், அந்த வேறுபாடு எப்படி அங்கே எப்படி சாத்தியமானது? இந்துத்துவம் எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் எங்கே இருக்குதோ அப்போது இன்னொரு போலரைசேஷனும் நடக்கும். எக்ஸ்ட்ரீமிசம்ங்கிறப்போ ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் இருந்துச்சுன்னா போலரைசேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் ஒரு லேயர் கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீமிசம் வந்து அவ்வளோ இருக்குதான்னா இல்லை. அங்கே வந்து ஒரு மத நல்லிணக்கம் இருக்குது. இன்றைக்கும் ஒரு ஊராட்சியில் ஒரு இடத்துக்கு ஒரு சாலை போடணும். அப்போ அந்த சாலை போடுற இடங்கள் வந்து இந்து சமய மக்கள் வாழ்கிற இடமாவும் இருக்குது, அதே வேளையில் ஒரு கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுற மக்கள் வாழக்கூடிய இடமாவும் ஒரு ஊராட்சி இருக்குது. அப்படின்னா அங்கே பாலபிரஜாபதி அடிகளாரும் வர்றாங்க, அதே நேரத்தில் நம்மளுடைய சிபிடியுடைய ஃபாதர்ஸும் வந்து நின்று பேசி எது கரெக்டாக இருக்கும், எது ஹார்மோனியஸாக இருக்கும் அப்படிங்கிற அந்த டயலாகை ஏற்படுத்த முடியுது. அதான் ப்ராக்ரெசிவ் டயலாக் சொல்கிறேன், பொலிட்டிக்கலாக சொல்ல வரல. இதனால இந்த சிக்கல்கள் வரும், இது நமக்கு இப்படி பண்ணுறது தேவையா, அதனால இப்போ பண்ண வேண்டாம், இதை இப்படி பண்ணுவோம். அது ஐ ஃபீல் குட். அது ஒரு குட் ஹார்மோனின்னு நான் நினைக்கிறேன். அடித்தளத்தில் ரெண்டு பிரிவும் வந்து சேர்ந்தே தான் இருக்கிறாங்க. இல்லவே அப்படியெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் இங்கே அடிச்சுக்கிட்டு சாவுறாங்கங்கிற மாதிரிலாம் இல்லை. அது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட், மண்டக்காடு கலவரம்ங்கிறது வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் சில இது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் திரும்ப அதை தீ தெரியுது, தீயை சுடுற வரைக்கும் நம்ம வந்து சுடுன்னு தெரியாது. ஒரு தடவை சுடு வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அதன் பிறகு இப்போ கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் எங்கேயாவது நடந்துடுச்சுன்னா அதில் பாதிக்கப்பட்டவன் இருப்பான்ல, இன்னொரு தடவை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு அது கூட இருக்கலாம். கொஞ்சம் கூட முன்னெச்சரிக்கையோட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட ஒரு அடி வாங்கின பிறகு தானே நமக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, நம்ம வாழ்க்கை தொலைச்சிருவோம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்னோட மாவட்டத்தை என்னால் அப்படி விட்டு கொடுக்க முடியாது. பட் ஏன்னா ஒரு பகுதியில் ஒரு சர்ச் இருக்குது, ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே கோயில்கள் இருக்குது. இங்கே இருக்கிற நிகழ்வுகளில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற நிகழ்வுகளும் இங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பகவதி அம்மன் கோயிலுக்கு கோயில் கொடியேற்ற கயிறை வந்து மீனவர் சமூகத்திலேருந்து ஒரு ஃபேமிலி தான் காலமாக கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி சுசீந்திரம் கோயிலுடைய கொடியேற்ற கயிறும்
இன்னொரு சமூக பிரிவினராக தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பள்ளியாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அந்த மத நல்லிணக்கமான ஒரு இடமா இருக்கட்டும், திட்டுவிளை கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு மத நல்லிணக்கது கோட்டார் சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களில் 2 சமூகங்களும் மதங்களும் பக்கத்தில் ஒன்றா கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறது. கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சும்மா ஒரு லேண்ட் மாதிரி கோஎக்ஸிஸ்ட் சொல்லலாம். என்னுடைய முக்கிய நிகழ்வுகளில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற அந்த அளவுக்கான கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. இல்லை, நீங்கள் அது உரையாடலில் ஒரு இந்த தகவல் சொன்னீங்க, அந்த பகவதி அம்மன் கோயில் ஒரு மீனவர் இதில் இருந்து தான் கொடுக்குறாங்க. அது என்ன தொடர்பு, என்ன? அதுக்கு ஒரு பழைய காலத்து வரலாற்று கதையாக சொல்கிறாங்க. அதோடைய ஆய்வுகள் உண்மைகள்ங்கிறது வந்து கண்டறியப்பட வேண்டிய விஷயம். ஆனால் வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த விவேகானந்த பாறை இருக்கு இல்லைங்களா, அது வந்து இப்போ தான் கடல் வந்து ரொம்ப முன்னாடி வந்திருக்கு. ரொம்ப முன்னாடி காலங்களில் வந்து கடல் பாறைக்கு அந்த சைடில் தான் இருந்திருக்கு. இப்போது ஒரு வயதான பாட்டி மேலே வந்து மீன் வச்சு விற்கிற ஒரு பாட்டி பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது யூஸ்வலாக அவங்களுடைய வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து இனி இந்த சைட்லேருந்து அந்த கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டி சொன்னாங்களாம், இல்லைம்மா என்ன நானே வயசானவ எப்படிம்மா உன்னையே தூக்கிட்டு போக முடியும், நீ தூக்கிட்டு போ, நீ தான் இது வச்சுருக்கல்ல அதில் வச்சு என்னைய கொண்டு போ அப்படின்னு சொல்லவும், இந்த பாட்டி முடியாமல் அந்த பிள்ளைய அதுக்குள்ளே எப்படியோ வச்சு தூக்கி, ஆனால் அவ்வளோ தூரம் அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு கொண்டு போய் விட முடியலைனாலும் அது பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு விட்டதாகவும், விட்ட உடனே உனக்கு வந்து பூமாலை வேணுமா பொன்மாலை வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கதாக ஒரு கேள்வி. அந்த காலத்தில் அந்த சாதிய வன்கொடுமைகள்லாம் இருந்த காலகட்டத்தில் பூ அப்படிங்கிறது வந்து எல்லா சமூக பிரிவினராலையும் எடுத்துக்கொள்ள முடியாத, வச்சுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்த டைம் போல். ஸோ அதனால் அந்த பாட்டி வந்து பூமாலை வேணும் அப்படின்னு கேட்கவும் அவங்க அதை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து லார்ட் பகவதி அம்மையாக இருந்ததாகவும் அப்படி ஒரு வரலாற்று உண்டு. அதனால அவங்க வந்து என்னுடைய கோயிலுடைய கொடி கயிறுக்கு நீ கயிறு கொண்டு வந்து தான் அந்த கொடி ஏற்றணும், அந்த மாலை கொடி கயிறு எல்லாமே அவங்க தான் இந்த ஃபேமிலி அப்படியே பல அந்த குடும்பமா பண்றாங்களா, அந்த ஃபேமிலி அந்த பாட்டியுடைய வம்சாவளிகள் இப்போ வரைக்கும் அவங்க பண்றாங்க. நல்ல தகவலா இருக்கு. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருக்கிற பெருவாரியா வந்து நான் கூட யார்கிட்டயோ கேட்டேன்னு நினைக்கிறேன், மீனவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு இது என்ன, பெருவாரியா கிறிஸ்துவத்துக்கு மாறிட்டாங்க. ஆனால் அவர்கள் வந்து இந்துன்னு சொல்ல முடியாது, நம்ம சைவ மரபு அல்லது நம்மளுடைய பாரம்பரிய இயற்கையை தான் வழிபட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்போ வரைக்குமே வந்து கடலுக்கு போறவங்க வந்து கடலை தொட்டு கடல் தாய் அப்படிதான் கடலுக்கு போற அந்த ஒரு வழிபாடு. அப்புறம் நடுகள் வழிபாடு நம்மளுடைய ஊரில் அதிகமாக உண்டு. ஃபேமிலியில் இறந்தவங்களுக்கு வந்து அது கன்னிக்கு வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி நடுகள் முறைகளில் வழிபடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுவாங்க. அது கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது. இப்போவும் ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகள் நம்மளுடைய வீடுகளில் நடக்கும் பொழுது அசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அசனம் வச்சு கொடுப்பாங்க. அது குடும்பத்தில் இறந்த பெரியவங்களுக்கு வந்து துணியை வச்சு கொடுத்து சாப்பாடு போடுறது, பெரியவங்களை அழைச்சி இது மாதிரி பண்ணுறது, அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வழிபாட்டு முறைகள். கன்னியாகுமரி பகுதியில் வந்து நீங்கள் சொல்கிற அந்த தமிழர் மெய்யியல் வழிபாடு, நடுகள் வழிபாடு, இந்த முறை கொண்ட மீனவர்கள் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. முழுக்க எல்லாமே கிறிஸ்துவத்துக்கு மாறல. இல்லை, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுடைய மதமாக அவங்க வந்து இப்போ பண்ணுறது வந்து கிறிஸ்தவ முறை தான். ஆனால் அவங்க வாழ்வியலோட இன்னும் சம்மந்தப்பட்டு இன்னும் எம்ப்ரேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற அது வந்து இயற்கை வழிபாடுகள் இன்னும் இருக்குது. இல்லை, இப்போ நம்ம தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா இசைக்கிமன் வழிபாடு, சுடலை வழிபாடு, மாசானம் அப்படிங்கிற மாதிரியான நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டு முறை இருக்குல்ல, இப்படி நான் கேட்குறேன், இப்படி அங்கே வந்து மீனவர்கள்ட்ட இந்த வழிபாட்டு முறை இருக்கான்னு கேட்குறேன். நான் அப்படி ஸ்பெசிஃபிக்காக என்னால் அதை சொல்ல முடியல. ஆனால் அந்தந்த குடும்பங்கள் பண்ணுறாங்க. குடும்பங்கள் என்ன விதத்தில் பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்தவர்களாகவும் இருக்காங்க. கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. ஆனால் இந்த நடுகள் வழிபாட்டையும் தொடர்றாங்களா? இந்த முறை, அதாவது ஒரு ஹிந்து சமயத்தை பின்பற்றவங்க பண்ணக்கூடிய நடுகள் வழிபாட்டு முறை வேறுபட்டது. அதே வேளையில் அவங்க தங்களோட முன்னோர்களை நினைவு கூர்ந்து ஒரு வழிபாட்டு பண்ணுவாங்கல்ல, அதோடைய முறை வேறுபடுது. ஆனால் பண்ணணும்னு நினைக்கிற இன்டென்ஷன் ஒன்று தான். நீங்கள் கன்னியாகுமரி பகுதியில் நிறைய மலைகள்லாம் வந்து ரொம்ப அழகான இயற்கையான ஒரு சூழல் பகுதி. திராவிட ஆட்சியில் நிறைய மலைகள் காணாமல் போகுது.
அப்படியே இப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து பதட்டமாக இருக்குது. பாதி மலை மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து இது சம்மந்தமாக பேச முடியுதா? அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அதாவது இந்த பாயிண்டில் வந்து நிறைய பேர் வந்து சில சில ஏரியாஸை நம்ம வந்து தொடாமல் அப்படி கடந்து போயிடுறோம். மலை மலை வெட்டுறது டெஃபினட்டாக அதெல்லாம் இல்லீகல் தான். இல்லீகல் குவாரியிங் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். இப்போ இருக்கிற கரண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கிறாங்க. குறிப்பாக எங்களுடைய எஸ்பி வந்து இது பண்ணியிருக்கு. ரொம்ப அதில் ரொம்ப வெரி வெரி தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து இந்த சிலை வடிக்கிற தொழில் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்குது. மயிலாடி அப்படிங்கிற ஒரு பகுதியில் எப்படி காஞ்சிபுரம், மகாபலிபுரம் மாதிரியோ மயிலாடியில் இருக்கக்கூடிய சிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு விஷயம். ரொம்ப பழங்காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சிக்கும் முன்னாடியே வந்து வேறு மாநிலங்கள், அப்போ வேறு சமஸ்தானங்களாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி வேறு மன்னர் வந்து நார்த் இந்தியான்னு சொல்கிற பகுதியிலேருந்து கூட இங்கே வந்து அந்த தொழிலை இங்கே செய்து சுசீந்திரம் கோயிலெல்லாம் அந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். ஃபுல்லாகவே கற்கோயில், அது கல்லாலான கோயில்களில் வச்சு. அப்போ அந்த சிற்பக்கலை அப்படிங்கிறது நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கான தேவையான பாறை அந்த காலத்துலலாம் மயிலாடி பாறை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதை உடைக்கவும் செஞ்சுருக்காங்க. இதுக்காக சிலை வடிப்புக்காக உடைச்சிருக்காங்க. இப்போவும் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி உடைச்சி உள்ளே வந்து ஒரு பொத்த மாதிரி இருக்கும், தண்ணி தேங்கி. அதை மக்கள் இப்போ பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். இப்போ நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ் தானே. கடலில் வாழ்கிற மீன், மண், ஒரு காட்டை சமன் பண்ணி விவசாய நிலமாக்குறது கூட அதுக்கு மாறான. ஸோ எல்லாமே வந்து நம்ம வாழ்கிறதுக்காகவும் நம்ம பெட்டராக எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கிற ஒன்று. எங்கே நமக்கு வந்து முரணாகுது அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன். தேவைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், இப்போ குழிப்பாறைகள் இருக்குது, அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. இங்கே வந்து கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆகும்போது தான் அது வந்து அகெயின்ஸ்ட் நேச்சர், அகெயின்ஸ்ட் லா போகுது. அப்போ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி கொள்கை அடிப்படையாக சேலஞ்ச் பண்ணுறோம். இது நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய நடந்திருக்கு. இப்போது நம்ம ஏன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, மலையை உடைக்காமல் எப்படி ரோடு போட முடியும், எப்படி வீடு கட்ட முடியும் அப்படின்னு. இப்போ NH66 கன்னியாகுமரியிலேருந்து கோவா வரைக்கும் போகக்கூடிய ஒரு ரோடு 2017-18 அவார்டான ப்ராஜெக்ட் இன்னும் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல. ஆனால் எத்தனையோ மலைகள் வந்து வெட்டப்பட்டு வேறு ப்ராஜெக்ட்ஸ்க்காக கொண்டு போகுது அப்படின்றாங்க. இப்போ பிஜேபி அப்படிங்கிறப்ப வந்து எல்லாருடைய மைண்ட்லேயும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ப்ரோ டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க, வளர்ச்சின்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் அப்படிங்கிறது ஒரு மாநகராட்சி. இதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ. ஒரு தரமான சாலைகள் கூட நீங்கள் நாகர்கோயிலில் பார்க்க முடியாது. அப்போ இது உங்களுடைய ப்ரோ டெவலப்மெண்ட் அஜெண்டாவில் வராதா? அதே மாதிரி திராவிட கட்சிகளும் இவங்க எல்லாருமே வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த நேச்சுரல் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் இவங்க எல்லாருமே கோஎக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம மக்களுக்கு தெரியாமல் இருக்குதா அப்படின்னா தெரியுது. அதனால தான் நான் அதை சொன்ன மாதிரி சில பொலிட்டிக்கல் ஒரு ஃபேப்ரிக்கில் கான்ஸ்டன்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி மலைக்கொள்ளை, வளக்கொள்ளை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இந்த கேப்ஸ் எல்லாமே இருக்கிறது எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையோடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையை சகிச்சு இதை விட பேடான ஒரு ரோடு கொடுத்தா கூட அவன் வந்து வாழ்ந்து அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுதான் நம்ம வந்து உடைக்கிறோம். யூ டிசர்வ் மோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் சில விஷயங்களை நம்ம வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னுடைய மக்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்கள் யூ டிசர்வ் மோர், இது பத்தாது, எய்ம் ஃபார் மோர். ஏன் அவங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது? நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இளைஞர்களாக இருக்கிறோம், நம்ம கோவம் வர மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறோம், பேசி தான் அதை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இதெல்லாம் நம்ம பார்த்து இது நம்ம கண்ணு முன்னாடி நடத்தின உடனே அவன் வந்து புரட்சிகரமாக எழும்பி அவன் வந்து போராட்டத்துக்கு வந்துடுவானா அப்படின்னா அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். ஏன்னா அவங்க பிஸியாக அவங்க லைஃப் அப்படி ஆயிடுச்சுதில்ல பல டெய்லி அவனுடைய ரொட்டீன்ஸ். இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருந்த நம்மளுடைய கேடர்ஸே கடந்த 15 ஆண்டுகளில் அவங்களுக்கே ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். ஒரு 25 வயதில் சேர்ந்த ஒரு இளைஞன் இன்றைக்கி அவருக்கு 40 வயசு ஆகும்போது அந்த ஃபேமிலி, அந்த சொசைட்டி கொடுக்கக்கூடிய க்ரியேட் பண்ணக்கூடிய டிமாண்ட்ஸ், லைஃப் கொடுக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எம்ப்ரேஸ் பண்ணி தான் அவன் பாலிடிக்ஸில் நிற்கிறாங்க. அதனால தான் ஐ ஃபீல் நாம் தமிழர் கட்சியோட கேடர்ஸ் ஆர் மச் மோர்
representative than anybody else. ஆமாம். இல்லை அதில் மற்ற இயக்கங்கள்லாம் வர்றது வேற. அது வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் திராவிட இயக்கங்கள்கிட்ட ஒரு வெறித்தனமான ஒரு தொண்டர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு அதை வந்து நாம் தமிழரில் அந்த பசங்களை பார்க்க உணர்வு சார்ந்து ஒரு கட்சியில் இன்னைக்கு தேர்தல் அரசியலில் போகிறீங்கன்னா எவ்வளோ காசு கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், வேலை செய்கிறது அப்படின்னு. ஆனால் உணர்வாக இயங்குறது அப்படிங்கிறது நாம் தமிழர் தம்பிமார்கள்ட்ட வந்து இன்னைக்கு. ஸோ அதனால் நிறைய இதுக்கு முன்னாடி வந்து நிறைய குவாரிகள் இருந்தது. மோர் தென் 23 குவாரிஸ் இருந்தது, 30+ இருந்தது. அதை வந்து வெகுவாரியாக குறைச்சி இப்போ வந்து ஐ திங்க் அரௌண்ட் 3 to 4 இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கூட எது ப்ராப்பராக லைசன்ஸ் இல்லாமல் ஓவர்லோட் ஆகிறது, இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் அண்ட் விஜிலண்ட்டாக மானிட்டர் பண்ணுறாங்க. நம்மளும் அதுக்கு வந்து இது பண்ணுறோம். இது மட்டும் இல்லை, நம்மளுடைய மாவட்டத்தில் இன்னொரு ப்ராப்ளமாக இருந்தது வந்து இந்த கோழிக்கழிவு அண்ட் மருத்துவ கழிவு கொண்டு வந்து கேரளாவிலேருந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் டம்ப் யார்டு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து நாம் தமிழர் தான் வந்து ரொம்ப வீரியமாக ரொம்ப லவுடாக அதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். ஒரு இது கூட விடுறது கிடையாது. when we continuously do something வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை ஆக்ட் பண்ணாமல் இருக்க முடியல. நம்மளுடைய ஒரு அழுத்தம், நம்மளுடைய ஒரு அதில் உள்ள நேர்மை, இதெல்லாம் பேசுறதுக்கு நாம் தமிழர் வரணுமா? அப்படிதானே இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நேர்மை அதுதான் அதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். மற்ற திராவிட கட்சிகள் வந்து அவங்களும் இதை பார்க்குறாங்க, இது தப்புன்னு தெரியுது. சரி, அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், பட் யூஆர் அந்த டிஸ்ட்ரிக்ட் பர்சன் தானே. நீங்களும் கன்னியாகுமரி. ஆமாம், நீங்களும் மண்ணை நம்மளுடைய மண்ணு வந்து கரைபடிது, அது வந்து சிதைக்கப்படுது அப்படிங்கும்போது நமக்கு இயல்பாக வரதானே செய்யுது. அதனால என்னுடைய மாவட்டத்தில் மக்கள் வந்து கட்சியாக வேறுபட்டு இருந்தாலும் எல்லாருமே கன்னியாகுமரி ஆளுகளாக அந்த உணர்வு இருக்கும். ஆனால் அவங்களால அதை வெளியில் சொல்ல முடியலை. ஏன்னா அவங்க ஒரு சார்ந்து இருக்கிற கட்சி, அந்த கட்சியை எந்தெந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால லவுடாக அவங்களால வந்து நிற்க முடியல. பட் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. ஆனால் நம்மளால லவுடாக ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வந்து நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணும்பொழுது மற்ற பீப்புளால் அதை சேலஞ்ச் பண்ண முடியல. நம்ம முன்வைக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகுது. இப்போ அண்ணன் சீமான் அவர்களை வந்து எந்த ஆண்டு சந்திச்சிங்க? அண்ணனை பர்சனலாக சந்திச்சது அப்படின்னா ஐ திங்க் 2019 ஜான் 1 2 சந்திச்சோம். அவருடைய இந்த அரசியல் பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணனுடையது அதுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடியே லைக் எப்படி ஏகலைவன் மாதிரி, துரோணாச்சாரியார் ஏகலைவன் மாதிரி தான் அண்ணன் பேசுகிற காணொலிகளை வந்து துபாயில் இருக்கும்போதும் யூஸ் டு லிசன் அ லாட். எப்படி ஒருத்தரால் இப்படி பேச முடியுது, முதல்ல எங்களுக்கு அதுதான் தோணுச்சு. தான் புது விஷயங்கள், நம்ம வந்து நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லாத கேரக்டர்ஸ் பற்றி பேசுகிறது, அதை எப்படி சமகால வாழ்க்கையோட பொருத்தி பார்க்குறது, ஏன் நமக்கு இது தேவை அப்படின்னு பேசுகிறது, அதுலேருந்து ஒரு கன்விக்ஷன், ஒரு அன்காம்ப்ரமைஸ்ட் கன்விக்ஷன் ஒருத்தருக்கு இருக்கும். நம்ம இது வரைக்கும் அறியாத தலைவர்கள்லாம் அவர் அறிமுகப்படுத்துறாரு. தமிழினம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களை அறிமுகப்படுத்துறாரு. நேசமணியை வடமாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அயுத் அசரத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. இப்படி எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து சேர்க்க, எல்லாத்தையும் தூசி தட்டி பரன்ல இருந்து எல்லா விஷயங்களையும் தட்டி எழுப்பும் போது வந்து நம்ம பெரிய ஆள்கள் தான் போல, நம்ம வந்து அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு நம்மளுக்கே ஒரு உணர்வு வருது. we feel good about ourselves. பெருமிதமான உணர்வு. அதை வந்து எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு ஏற்படுத்தினாருன்னு நான் சொல்லணும். ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கும்போது பல மாநில மக்களோட நம்ம பயணிக்கிறோம், பல நாட்டு மக்களோட பயணிக்கும் போது தமிழராய் இன்னும் பெருமிதத்தோடு நம்ம அடையாளப்படுத்தி கொள்றதுக்கு அண்ணன் வந்து ஒரு பெரிய கருவியாக இருந்தார் அந்த டைமில். ஆனாலும் வந்து நீங்க ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு 2 பேர் மொத்தமா குடும்பமா காலி பண்ணி வந்துட்டீங்களா? ஆமா. ஆக்சுவலா அதுவே எங்களுடைய கான்ஷியஸ் டிசிஷன் தான். அது வந்து நாங்க வந்து அது இவர் பேச்சை கேட்டு இது பண்ணீங்களா? இல்ல ஊர் திரும்புறது நம்ம இதுக்கு வரணும் இல்ல, முதல்ல வந்து எங்க 2 பேருக்குமே வந்து கான்ட்ரிபியூட்டிங் பேக் டு தி சொசைட்டி இருந்துகிட்டே இருந்தது. எங்களுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம வேலை செய்கிறோம், நம்மளுடைய மாவட்டத்தில் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் எங்களுக்கும் எங்களுடைய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ஒரு பொசிஷனில் ஒரு பொருளாதாரத்தில் இப்படி இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இங்கே வரணுமா, இந்த டிசிஷனை இப்போ எடுக்கணுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த தாட் எங்களுக்கு உண்டு. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன தேவைக்கு தான் முதல்ல போவாங்க. ஏதாவது கடன் தேவை இருக்கும், இல்லாட்டி ஒரு சின்னதாக கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை வீடு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தேவைக்கு போயிட்டு ரிட்டையர் ஆகிட்டு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிடுவாங்க. ஆமாம், அது மாதிரி ரிட்டையர் ஆகிட்டு நம்ம வரக்கூடாது. ஏன்னா அப்படி வந்தோம் அப்படின்னா
நம்ம இங்கே ஒரு கெஸ்ட்டாக தான் இருக்க முடியும், நம்மளால் ஆக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதுவும் ஒரு எங்களுடைய கான்ஷியஸ் இல்லை, இப்போ டிசிஷன். நீங்கள் 2 பேருமே வந்து அரசியல் ரீதியாக ஒரு புரிதல் உள்ளவங்க அப்படிங்கிறனால 2 பேருமே சேர்ந்து இந்த முடிவு எடுத்தீங்களா, இல்லை அவரு சொன்னார் நம்ம அங்கே நாம் தமிழரில் போய் எங்கி அங்கே இல்லை, அதுதான் நான் சொன்னேன்ல, அதாவது அந்த ரீசன்னால தான் த இன்டெலெக்சுவல் இன்டிமசி அப்படின்னு நான் சொன்னது. அதாவது முதல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இன்டிமசி, சேலஞ்சஸ் எப்படி எடுத்துக்கிறது, புதிய ஸ்பேஸ். இல்லைன்னா குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு இதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிற மனைவியோ இல்லை கணவனாக இருந்துட்டாங்கன்னா அது ரெண்டும் வந்து முரண்பாடுகளாக மாறி போகும். அந்த மாதிரி முரண் எக்ஸ்ட்ரீம் அப்படி இல்லை. என்னை விட அவர் ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு அந்த டைம் இருந்துச்சு, அவருக்கு அதில் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் அண்ட் இது இருந்தது, டைமு. நம்ம வந்து ஒரு ஃபேமிலியும் பார்க்கணும், குழந்தைங்க இருக்கிறாங்க, வேலையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் பாலிட்டிக்ஸையும் பார்க்கும் பொழுது ஐ யூஸ் டு ஹியர் அ லாட். நம்ம பேசுவோம், நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிப்போம். அப்போது அது வந்து நான் ஒரு பேசிவ் பர்சனாக இருப்பேன், அவங்க கொஞ்சம் கூட ஆக்டிவ் பர்சனாக இருந்தாங்க. முரண் இல்லை, செயல்பாடும் தன்மை வந்து கொஞ்சம் வேறுபட்டுட்டு இருந்ததே தவிர முரண் கிடையாது. பட் இப்போ இந்த சூழல் வரும்போது அதை நம்ம களத்தில் இல்லை. இப்போ சீமானவர்களை நம்பி வர்றீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் சங்கின்னு ஒரு குரூப்பு சொல்கிறாங்க, அவர் பாரதியார் நிகழ்வில் போய் கலந்துக்கிட்ட பிறகு ஆர்எஸ்எஸோடைய குழந்தை அப்படின்லாம் திரும்ப மாதிரி ஆளுகள்லாம் பேசுகிறாங்க. ஒரு கிறித்துவராக வந்து நான் அப்படி அடையாளப்படுத்துறதுல நான் இந்த கேள்விக்காக வைக்கிறேன். அதை எப்படி பார்க்குறீங்க? சீமானவர்கள் சங்கியா? என்ன ஒரு பக்கம் சங்கிகளை அவர் சைமன்னு திட்டுறாங்க, இப்படி மாறி மாறி நடக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணனுடைய எனக்கு ரொம்ப அண்ணனுடைய 2 குவாலிட்டிஸ் ஆஃப் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து அவர் வந்து ரிஜிடாக இல்லை, அவர் மாறுறார். மாறுறாருன்னா சேஞ்ச் ஃபார் குட் அப்படிங்கிறது அண்ணனே சொல்லியிருக்காங்க மேடையில். நான்லாம் வந்து திராவிட மேடைகளில் எப்படி பேசியிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் வந்து உள்வாங்கி புரிஞ்சு எப்படி ஆயிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நிறைய விஷயங்கள் ஹியூமன் தானே, எல்லாருக்குமே வந்து அந்த எவல்யூஷனுங்கிறது வந்து காமன். அண்ணனும் அதில் விதிவிலக்கல்ல. ஸோ அப்போ அண்ணனோட தாட் ப்ராசஸ் வந்து இன்னும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகுது, அவருடைய அந்த எண்ண ஓட்டம். அண்ட் இன்னொன்று வந்து அண்ணனை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹீ இஸ் வெரி காம். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து அண்ணன் வந்து பரபரப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கூட கொடுக்கலாம். ஆனால் அவர் வந்து அவருடைய மூவ்ஸை வந்து ரொம்ப யோசித்து தெளிவாக பரபரப்பு இல்லாமல் ஒரு 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 ஸ்டெபிலிட்டியோடு இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக தான் நான் அவரை பார்க்குறேன். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிஜேபி கூட கூட்டணி வைப்பார், அண்ட் ஹி சேஞ்சஸ் ஃபார் குட் அப்படிங்கிறது. இன்னொன்று இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போ நம்ம கன்னியாகுமரி நான் கேட்குறேன் வந்து அரசியலில் இப்போ அவர் ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆள்கள் வந்து அவரை கூப்பிட்டு போகிறாங்க, ரஜினியை சந்திக்க வைக்கிறாங்க. அப்படின்னா அவர்கிட்ட ஒரு இந்த பின்னணி அரசியலும் சில இதாக வந்து யூகமாக பேசப்படுது. ஒருவேளை நாம் தமிழர் பாஜக கூட்டணி அப்படி ஒன்று நடக்கலை, நான் கேட்குறேன் உதாரணத்துக்கு, அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து எப்படி எடுத்துக்கிடுவீங்க? நீங்கள் எந்த கான்டெக்ஸ்டில் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. 2014 வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் எம்பியாக ஜெயிக்கிறாங்க, பிஜேபியில் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ கிறிஸ்தவர் வாக்குகள் இல்லாமல் பிஜேபி அந்த இடத்துல ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ ஏன் கிறிஸ்தவர்கள் பிஜேபிக்கு போட்டாங்க? போடக்கூடாதுல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ரிலீஜன், அதுதான் நீங்கள் பார்க்கணும். அந்த இடத்துல இந்த இடத்துக்கு இந்த அரசியல் தேவையா அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த டைமில் இருந்த காங்கிரஸுடைய இன்கம்பன்சிஸ் ஆன்டி இன்கம்பன்சி மோடுக்கு போயிடுச்சு. 2G ஸ்பெக்ட்ரமாக இருக்கட்டும், நிறைய ஊழல்கள், இப்படி நிர்பயா, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வரும்பொழுது எங்களுடைய மாவட்டத்துக்கான வளர்ச்சியாக ஒரு ப்ரொடெக்ஷனாக என்னென்ன ஒருத்தவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க தே எம்ப்ரேஸ்ட் இட். அதெல்லாம் செஞ்சாரா? அது அப்படி பார்த்தா அடுத்த வாட்டி அவரே வந்திருக்கணும்ல, செய்யலைங்கிறனால தான் அவர் வரல. இப்போ ஸோ அதனால இட் இஸ் நாட் தட் யாருமே இங்கே ஓட்டு போடும் அப்படி கிடையாது. ஸோ பாலிட்டிக்ஸை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் அப்படி பண்ணலை. பொலிட்டிக்கலி அவேராக இருக்கிறாங்க, எந்த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கும் அதுக்கான தெளிவும் இருக்குது. ஸோ அண்ணனோட டிசிஷன்ஸை வந்து வி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட். அண்ணன் இஸ் வெரி இன்டெலிஜென்ட், வெரி என்ன சொல்கிறது, அவருக்கான புரிதல், அவருக்கான அந்த அரசியல் லீடர்ஷிப் விஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு லீடருக்கு கீழே இயங்கும்போது ஒரு லீடருடைய விஷன் அண்ட் அவருடைய ஜேர்னியை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு தான் கேடர்ஸ் இருக்கிறோம். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நான் முரண்பட்டு என்னோட தனிப்பட்ட அந்த மாதிரி டைலாக்லாம்
பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டோம். ஏன்னா அதுதான் இல்லை, இப்போ அவர் பாரதியாரை வந்து நேர் எதிராக வந்து ஈவே ராமசாமியாருக்கு நேர் எதிராக நிறுத்துறார். அதுக்கு அந்த பின்னணியோட பயணம் செய்கிறார். அதனால அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் அப்படிதானே இயக்கப்படுகிறார். பொலிட்டிக்கல் அஜெண்டா அப்படிதானே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வாக்காளர்களை வந்து உடைக்கணும், அந்த சப்போர்ட் சிஸ்டம் அண்ணனுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா புரிஞ்சிரும், மக்களுக்கு தெளிவா புரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாரதியை கொண்டாடாம தமிழனுக்கு வேற என்ன அஜெண்டா இருக்க முடியும்? கொண்டாடணும், கொண்டாடல. இப்போ வந்து உங்க அண்ணாச்சி அண்ணன் பேசின உடனே டக்குன்னு எல்லாமே மாறுறீங்களே. அண்ணன் தானே எங்களுடைய முன்னெத்தியர், அதுல எந்த இதுவுமே இல்லையே. இப்போ அவர் நினைக்கிற ஒரு விஷயம், இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போகணும், இதை கொண்டாடணும்னு நினைக்கிற விஷயங்களை நாங்களும் சேர்ந்து கொண்டாடுவோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அவர் எங்களுடைய விஷனரி லீடர், அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரோ அப்படி பண்ணுவோம். நம்மளோட மாவட்டத்துலேயுமே வந்து வஉசி பேரவை அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த பேரவை வந்து எல்லா வருடமுமே கப்பலோட்டை தமிழனுடைய இதை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து சாதி அடையாள பொருத்தி எல்லாம் பார்க்க முடியாது. அதான் சிக்கல் நம்மகிட்ட. இங்கே இவர் காமராஜரா அவர் என்ன, கக்கனா இப்படி, வஉசியா இப்படின்னு தமிழ் தலைவர்கள் எல்லாரையுமே ஒரு அடையாளத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கான வேலையை திராவிடம் செய்கிறது. ஆனால் திராவிட ஆட்கள் எல்லாமே பொதுவான தலைவர்களாக மாறி நிற்கிறாங்க. அதை சீமானவர்கள் உடைக்கிறாங்க. தமிழன் அப்படிங்கிற ஓர்மையில் எல்லாரும் இணையணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இவ்வளோ நாள் வஉசிக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து பெரிய அளவில் பொது தளத்தில் வைக்கப்படல. ஆனால் கருணாநிதிக்கு வைக்கப்படுது. அதை சீமான் தான் வந்து ஏன் நீங்கள் வஉசி கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அதனால அது இட்ஸ் வெல்கமிங் பாலிடிக்ஸ். அதனால அதில் முரணே கிடையாது. ஆனால் அண்ணன் வந்து சொல்றது எல்லாமே சரிதான் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அதான் திருப்பி நான் சொல்கிறேன்ல, ஒரு தலைவனை முன்னிறுத்தி ஒரு அரசியல் இருக்குது, அதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுலேயும் ஆஸ் அ கேடர்ஸ் வந்து எங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது, இருக்கவும் கூடாது. உங்களுடைய தொகுதியில் வந்து உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்னு யாரையும் நினைக்கிறீங்களா? எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தான். எல்லாருமே மூத்தவர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சீனியர்ஸாக இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஒரு கட்சி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் கட்சி அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கான கட்டமைப்புகள்லாம் இருக்கும். அதுக்காக வந்து நியூ என்ட்ரன்ஸ் வரக்கூடாதுன்னு இல்லை. இப்போ ஒரு ஒரு அனாலிசிஸ்லேயே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நியூ என்ட்ரண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து காம்படிட்டர் ஆகிறாங்க, சேலஞ்சர் ஆகிறாங்க, லீடர் ஆகிறாங்க. அப்படிங்கிறது ஒரு ஜேர்னி. ஸோ இவங்க வந்து நியூ என்ட்ரண்ட்டாக நம்ம வந்து எப்படி ஆனோம், அதுக்கப்புறம் இப்போ என்ன ஃபேஸில் இருக்கும், அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணுறோமா, அதுதான் நம்ம பார்க்கணும். இவங்க நம்மளை விட பெரியவங்களா, இவங்க நம்மளை விட வீழ்த்திட முடியுமா அவங்கள, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல. டேவிட் கோலியாத் மாதிரி தான். ஸோ ஆமாம். ஸோ அதனால அந்த ஒரு நமக்கு தெரியும், வி நோ வாட் வி ஆர் டூயிங். அப்படிங்கிறனால வீழ்த்தப்படவே முடியாத எனிமிலாம் யாருமே கிடையாது, எந்த சாம்ராஜ்யமும் கிடையாது. இல்லை, ஆனால் வந்து அவர்கள் வந்து எந்த சாம்ராஜ்யம் இல்லைங்கிறீங்க. அவர்கள் ஒரு பெரிய நீண்டகால அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அவர்கள் வந்து தேர்தல் கூட்டணி அப்படின்னு எல்லா கட்சிகளையும் இணைத்து அந்த அதிகாரத்தை பிடிக்கிற பயணத்தில் போகிறாங்க. இதுக்கு நடுவில் நாம் தமிழர் மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி வந்து தனித்தே பயணம் செய்து அதிகாரத்தை பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த அளவுக்கு. முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ தன்னுடைய தொகுதிக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய எம்எல்ஏ தான். இப்போ எம்எல்ஏக்கு எக்ஸிக்யூஷன் பவர் இருக்கா அப்படின்னா லிமிட்டடாக தான் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற எக்ஸிக்யூஷன் பவர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். எம்எல்ஏங்கிறது வந்து நம்மளுடைய மக்கள் பிரதிநிதியாக மக்களின் தேவைகளை சட்டமன்றத்தில் பேசி அந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம எப்படி கொண்டு வரலாம், எப்படி, அது ஒரு கைண்ட் ஆஃப் அ சூப்பர்வைசரி ரோல் எம்எல்ஏங்கிறது. அப்போ நீங்கள் ஏபிளான எஃபிஷியண்ட்டான எம்எல்ஏஸை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த டெமோக்ரஸியில். அவங்க ஆட்சி அமைப்பாங்க, இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ எம்எல்ஏக்கு இருக்கக்கூடியது என்னது, உங்களுக்கு இருக்கக்கூடியது எம்எல்ஏ லேட்ஸ், உங்களுடைய ஃபண்ட்ஸ் பெர் ஆனம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4 crores. அதுவும் 1993க்கு அப்புறம் தான் இந்த இது வருது. இப்போ இந்த 4 crores நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டாக, இல்லாட்டி ஹெல்த் கேரா, இல்லாட்டி எஜுகேஷனாக நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இப்போ ஒருவேளை இந்த எம்எல்ஏ லேட்ஸ் ஃபண்ட் இல்லைன்னு வைங்களேன், இவங்களோட செயல்பாடு என்னவாக இருக்கும் சொல்லுங்கள். இப்போ இந்த எம்எல்ஏ லேட்ஸ் ஃபண்டை கூட ரூரல் டெவலப்மெண்ட் கமிஷனர்ஸ் தான் வந்து சாங்ஷன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு இது தேவை, அதுக்காக நீ இந்த ஃபண்டை எடுத்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு தான் எம்எல்ஏஸ் இருக்காங்க. பட் பியாண்ட் தட் என்னோட எம்எல்ஏக்கு ஒரு கனவு இருக்கா,
என்னுடைய எம்எல்ஏக்கு கனவு, என்னுடைய மாவட்டத்திற்கான கனவு என்ன, என் சட்டமன்ற தொகுதிக்கான கனவு என்ன. அப்போ அதெல்லாம் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, மக்களை எப்படி யோசிக்க வைக்கணும், இதெல்லாம் தானே ரோட் டு சக்ஸஸ். அந்த ஜேர்னியை நம்ம வந்து பண்ணணும். வாக்குகள் பணம் கொடுக்காமலே வெற்றி பெற்ற முடியும் நம்புறீங்களா? இப்போ 36 லட்சம் வாக்கு எப்படி வந்துச்சு? 36 லட்சம் வாக்கு வந்திருக்குல்ல, அது எப்படி வந்துச்சு? அப்போ ஏன் இது வந்து இன்னும் கூடாது, இன்னும் 3 மடங்கு 4 மடங்கு ஏன் ஆகாது? பாசிட்டிவாக இருக்கலாம்ல. உங்கள் மாவட்டத்தில் அந்த கன்னியாகுமரி பகுதிகளில் விஜய்க்கு வந்து இதே, ஏன்னா இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, அது ஒரு படித்த பகுதி. எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. தமிழினம் வந்து ஒரு நல்ல ஒவ்வொரு தலைமுறையிலும் நம்மகிட்ட சில புரியாத விஷயங்கள் இருக்கலாம், அல்லது அறியாமை இருக்கலாம், நம்மகிட்ட ஒரு முட்டாள்தனம் இருக்கலாம். நம்ம அன்றைய காலத்தில் ஒரு நடிகர்களை திரை பிம்பத்தை பார்த்து கொண்டாடினோம், அதை நம்பினோம், நிஜத்தில் திரையில் இருக்கிறத நம்பினோம் அப்படிங்கிறது ஒரு நமக்கு முந்தைய தலைமுறைகிட்ட கல்வியறிவு பெரிய இல்லை, அதனால் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி படித்த ஒரு தலைமுறையாக எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியும் வந்து ஒரு திரை நாயகன் பின்னாடி இவ்வளோ கூட்டம் சேருது அப்படிங்கிறது பார்க்கும்போது எப்படி தோணுது? ஆவி ரியலி எஜுகேட்டட் அப்படிங்கிற கேள்வி தான் வருது. இது வந்து உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பொருந்துமா? அதை தான் சொல்கிறேன். இப்போ நம்மகிட்ட டிகிரி இருக்குது, ஆவி ரியலி எஜுகேட்டட், அது கேள்வி வருது இல்லை. சான்றிதழ் வாங்கியிருக்கோம், அதில் தான் நமக்கு அந்த கேப். இப்போ அந்த கேப்பை உருவாக்குறது எது? அதுவும் இந்த அரசியல் தானே. ஸ்கூலில் பேசின அரசியலை நம்ம எடுத்துட்டோம், காலேஜில் எலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எடுத்துட்டோம், அதுக்கு மேலே இருக்கிற அந்த கட்டமைப்புகளில் யூத் என்கேஜ் ஆகிற அரசியல்களை எடுத்துட்டோம். ஆனால் நம்ம யூத் விங்னு வச்சுருக்கோம், அரசியல் பேசாத ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோம்ல. இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் அந்த அந்த எல்லை தெற்கெல்லை போராட்டத்தில் 11 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த டைம்லையுமே வந்து இளைஞர்களின் எழுச்சி தான் அந்த சாத்தியப்படுத்துச்சு அந்த மொழி போரை ஜெயிக்கிறதுக்கும் அந்த தெற்கெல்லை போராட்டங்கள்லையும். ஆனால் இன்னைக்கு அந்த இளைஞர்கள் அதே எழுச்சியோடு இருக்காங்களா? ஏன்னா நம்ம அரசியல்ல இருந்து அவங்கள வெளியேற்றிட்டோம். அவங்களுக்கு இன்னைக்கு மார்சல் நேசமணி மாதிரியான அவர்கள் பின்னாடியில் வந்து இவ்வளோ பேர் திரண்டு சாத்தியப்படுத்தினாங்க. அப்போ நீங்கள் அடிப்படையவே நீங்கள் எழும்ப முடியாத அளவுக்கு நம்மளுடைய கால்களை இந்த திராவிடம் வெட்டி வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வந்து என்னோட உயரம் எனக்கு தெரியல. எனக்கு அந்த தலைமுறையை பார்க்க பாவமாக இருக்குது. எங்களுடைய மாவட்டம் எந்த அளவுக்கு கல்வி அறிவில் ஹை இண்டெக்ஸில் இருந்த ஒரு மாவட்டம், ஒரு அப்போவே நிறைய கல்லூரிகள், நிறைய இன்றைக்கி இருக்கிற சைலேந்திர பாபு அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம சிவன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளுடைய மாவட்டத்தில் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்து பெருமையோடு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் எங்களுடைய மாவட்டம். எஸ்எல்பி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் வந்து நிறைய பேர், அந்த நிறைய எழுத்தாளர்கள் அவங்கக்கிட்டெல்லாம் பேசும்போது, டாக்டர்ஸ்டெல்லாம் பேசும்பொழுது அவங்க அரசு பள்ளிகளில் படித்ததை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நம்மளுக்கு கூட நினச்சிருக்கோம் நம்ம கூட அரசு பள்ளியில் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு. அந்த அளவுக்கு தரமாக இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்காங்க. உண்மையாக நாட் ஆல், நான் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர், நான் அதை அப்படி நான் சொல்ல வரல. பட் மெஜாரிட்டி வந்து இப்படி தான் இருக்காங்க. அவங்களுடைய எதுக்காக ஸ்கூல் படிக்கிறோம், எதுக்காக காலேஜ் படிக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி வாழ போகிறோம், என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு பரந்த பார்வை வந்து அவங்களுக்கு இல்லாமல் ஆக்குனதுக்கு முக்கிய காரணம் திராவிடம் தான். அப்போ இதை வந்து திருப்பி நம்ம வந்து மீட்டுருவாக்கம் பண்ணணும். இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் அப்படி இருக்காங்கன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய ஆள்கள் வந்து நம்மளோட பெற்றோர்கள்ட்ட, நீங்கள் ஏன் அரசியலை எங்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்திருந்தீங்க, நீங்கள் அப்போவே சண்டை போட்டு அதில் வச்சிருக்க வேண்டியதானே. இன்னைக்கு கேரளாவில் எல்லா காலேஜஸ்லேயும் அரசியல் இருக்குது, அவனால் போராட முடியுது. ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணலைன்னா அவன் முதல்ல கல்லை விட்டு எறிகிறான், அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்துக்கே வர்றான். அதுக்கு நான் இன்னொரு கோணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜுகள் அதிகமாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கல்லூரிஸ் அதிகமாக. நீங்கள் எப்போ வந்து இந்த தனியார் பள்ளிகள் அந்த கல்வி நிறுவனங்கள் போயிட்டீங்கனாலே நீங்கள் அங்கே ஒரு பிராய்லர் சிக்கன்ஸ்க்கான கூண்டாக மாறிடுறீங்க. ஆனால் இந்த ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறது ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்பு மாதிரி அது நின்று அது அங்கே அரசியல் பேச முடியும். அங்கே ஏதோ ஒரு அமைப்பு இயக்கம் ஏதோ ஒன்று பேசும், ஒரு தமிழர்களை சார்ந்ததாக இருக்கலாம், அது ஒரு இடதுசாரியாக இருக்கலாம், திராவிடம் அப்படின்னு ஏதோ ஒன்று இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அந்த செட்டப்பை நம்ம எடுத்துட்டு அந்த பிள்ளைங்களை அரசியல் அரசியல்னா அது தற்கொலையாக தான் இருக்கும். ஆமாம், இன்னொன்று என்ன கமர்ஷியலாக பார்த்துட்டோம் நம்மளும். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் வந்து அதிகப்படியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் எல்லாமே ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் வரும்போது உன்னுடைய கெரியர் எப்படி இருக்க போகுது, நீ எவ்வளோ சம்பாதிக்க போகிற, எங்கே செட்டில் ஆக போகிற, அப்படி தானே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை அவங்க தீர்மானிக்கிறாங்க. இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவங்க என்ன ஆவாங்க, நல்லா டீச்சர் ஆவாங்க, இல்லாட்டி ஒரு லாயர் ஆவாங்க, இதானே ஆகுறாங்க, இல்லாட்டி கவிதை எழுதுவாங்க, புக் எழுதுவாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொசைட்டியோட கனெக்டடாக இருக்காங்க.
பட் இந்த இந்த செக்டார்ல செட்டப் வர்ற வந்து பிரிச்சு அவங்கள தனியாக கொண்டு போகுது. சொசைட்டியோட இல்லவே இல்லை. அவன் எங்கேயோ அந்த தாமரை இலை மேல் தண்ணி மாதிரி தான் அவன் டிராவல் பண்றான். அப்புறம் இப்போ வந்துகிட்டு நீங்க வந்து அப்படி இருக்காங்கன்னு கேட்டா நம்ம இதை ஒரு 2 ஜெனரேஷன் பீப்புளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும். தே ஷுட் டேக் த ஓனர்ஷிப். இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேசுகிற அரசியலை அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு என்ன மாதிரியான இதே இதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்களுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற அந்த 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 டைப் ஆஃப் பீப்புளில் ஒரு அவங்க வரல, பட் அந்த ஏஜ் குரூப் சொல்கிறேன், ஒரு 20 பேர் வந்து சேர்றாங்க. நல்ல அரசியல் புரிஞ்சு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த தெளிவோட அவனை நம்ம வந்து புறக்கணிக்க கூடாது. அவன் வேற ஒரு இடத்துல வழி தவறி போயிருக்கான், நம்ம அவனை வந்து வழி மாற்றி கூட்டிட்டு வரணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திராவிட கட்சிகள் மிஸ் பண்ற ஒரு விஷயம் சமகாலத்தில் வந்து என்கேஜ்மெண்ட் மாடல். அவங்க இந்த கடந்த 60 ஆண்டு காலம் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு இளைஞர்களுக்கான என்கேஜ்மெண்ட் மாடல் என்ன வச்சுருக்கிறாங்க? பணம் கொடுக்குறீங்க, பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளைகள் தோறும் ஆள்களை போடுறீங்க, இது பண்ணுறீங்க. என்கேஜ்மெண்ட் மாடல் என்ன மக்கள் பணி பண்ணுறோம்? அப்போ தான் அவன் மோட்டிவேட் ஆகி வருவான். நீங்கள் வர்ற இளைஞர்கிட்டே நான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனலாக தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னா அவன் எப்படி மோட்டிவேட் ஆகும்? என்ன பண்ணுறதுன்னா, சமூகத்தில் ஒரு கருணாநிதி இருந்தால் போதாது, எல்லாரும் கருணாநிதி ஆகிட்டா அதுதான் அங்கே சிக்கலாக இருக்கு. பட் நாம் தமிழர் கட்சியில் we have engagement மாடல். 22 பாசறைகள் இருக்கு. ஒவ்வொரு பாசறையும் வந்து தனித்துவமாக இயங்குது, செயல்படுது. அப்போ அவன் வரும்பொழுது, தம்பி நீ இதில் இயங்கு, இந்த மாதிரி உனக்கு என்கேஜ்மெண்ட் மாடல் இருக்குது, மக்களோட பணியாற்றலாம், இதில் உனக்கு விருப்பமா இதில் பண்ணு, இல்லை அதில் உனக்கு பண்ண முடியுமா அதில் நீ கான்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு நம்ம அவனை என்கரேஜ் பண்ணுறோம். மோட்டிவேட் பண்ணும்போது அவன் ஒரு யூனிட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கட்சி கொடுக்குது. சிறப்பு. உங்களுடைய தேர்தல் பயணமும் அரசியல் பயணமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.